ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. குவைத்தில் வந்து ஒரு மேஜரான அப்டேட்டே கிடச்சிருக்குது. ஆக்சுவலாக இந்த புதன் வியாழன் இந்த மாதிரி சமயத்தில் தான் மேஜரான அப்டேட் கொடுப்பாங்க. பார்த்தா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மீட்டிங்லேயே ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹையர் கிளாஸஸ்க்கெலாம் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டு. ஏன்னா மோர் தென் February 25 அந்த February ஹாலிடேலேருந்து வீட்டில் தான் பிள்ளைங்களாம் இருக்காங்களா. ஸோ 10th எக்ஸாமே எழுதாமல் 11th போயிட்டாங்க. அப்புறம் 9th 10th பப்ளிக் எக்ஸாம்லாம் வரும். அதுக்கெலாம் இப்போவே நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும்ல. அதனால 9th 10th 11th 12th ஓப்பன் பண்ணிட்டாங்க. கூடவே சேர்ந்து ஆஃபீஸ்லலாம் நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே அல்லது ஷிஃப்ட் பேஸஸ்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இதாகி 100% எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய இதே மாதிரி நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாமே ஃபுல் பேக் டு நார்மலாக வந்து குவைட் வந்துகிட்டே இருக்குது. போகிற போக்க பார்த்தா சீக்கிரமாக நம்ம பிள்ளைங்களுக்கெலாம் அதாவது ப்ரைமரி கிண்டர் கார்டன் எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணிடுவாங்க போல் இருக்குது. எப்போ வேணாலும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஏன் இந்த வியாழக்கிழமையே கூட அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ அப்டேட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அவங்களே அஃபிஷியலாக சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து ஸ்கூலை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சண்டேலேருந்து ஹையர் கிளாஸஸ்க்கெலாம் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது. பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரம் நிறையவே. ஏன்னா எங்கள் பில்டிங்கில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தண்ணி வந்து நமக்கு வெளியே இருந்து தான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா தண்ணிலாம் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து தண்ணி இல்லைன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஐயோ தண்ணி வரல, 2 நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயோ பைப் உடஞ்சி போயிட்டா, அதனால இன்றைக்கி நமக்கு தண்ணி வராதான், இருக்க தண்ணியெல்லாம் பத்திரமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டா விடாமல் எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுருவாங்க ஆள். அதுக்கப்புறம் எங்கே தண்ணி வந்தாலும், அதாவது உப்பு தண்ணி அல்லது நம்பியாவில் தண்ணிலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது தண்ணி வந்தாலும் எல்லாரையும் எடுக்க வச்சுருவாங்க. எடுக்க வச்சு தண்ணி எல்லாம் நிரப்பியிருந்தால் தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நானும் ஆகிட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னது எனக்கு புரியல. பட் எனக்குமே தண்ணி இல்லைனா பயங்கர டென்ஷன் ஆயிடும். ஏன்னா குடிக்கிற தண்ணி கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம். ஏன்னா இங்கே வந்து தண்ணி அப்படி ஷார்ட்டேஜ் வரும்னு எனக்கு எப்போவுமே ஒரு பயமே வரல. ஏன்னா எப்போவுமே நாட் ஒன்லி குவைட்டு, எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஒரு பேக்கப் வச்சுருப்பாங்க. அது வந்து நமக்கே தெரியாது. அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. அதில் தான் இது வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்களா. அதனால எனக்கு தண்ணி குடிக்கிற தண்ணிக்கெலாம் எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். பட் இந்த தண்ணிக்கு நான் எங்கேன்னு போவேன்? ஊரில் அடிப்பம்பும் கிடையாது, தெருவில் போய் பைப்பில் தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னா அப்படியும் கிடையாதா. அதனால நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது இந்த மாதிரி தண்ணி. அதனால தான் இவ்வளோ பெரிய ட்ரம்மில் அதுவும் எங்களுக்கு கிடச்சிது. எப்படியும் எங்களுக்கு கிடச்சி தான். அதனால சின்னதும் வேண்டாம், அப்புறம் பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து நிரப்பி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த தண்ணிக்கெலாம் தேவையில்லை அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்துடுச்சு. ஆனாலும் பாதி தண்ணி வைக்கணும், மீதி இருக்க தண்ணியை மட்டும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இவ்வளோ நாள் இடையில தண்ணி ஒரு தடவை மாற்றிட்டு திரும்ப பிடிச்சி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஓகேவாக நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராது. இருந்தாலுமே நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் விட்டுறாதுங்க. எல்லோரும் நல்லா யாரோ உங்களோட இஷ்ட கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து திறந்து விடணும். கப்பல் போக்குவரத்து வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளால் விலைவாசி உயர்வெல்லாம் நம்மளால் தாங்கவே முடியாது. மக்களை இப்போவே விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்காக எல்லோரும் கீப்பான் ப்ரேயர் பண்ணுங்கள். பட் முதல்ல நடந்த மாதிரி எந்தவித தாக்குதல்களும் இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆகுதா. இருந்தாலுமே எங்கள் பில்டிங்கில் கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் வந்து அந்த தண்ணியையும் பாதி வைக்கணும். இதை விட சின்னது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். சின்னது கிடச்சிதுன்னா ஒரு சின்னது எங்கள் வீட்டில் எப்போவுமே இருந்தால் நல்லது தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்கிட்ட வாளி கிடையாது எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் பாத்திரமும் எங்கள் 4 பேருக்கு தான் சமைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்குது, குடம் கிடையாது. அதனால தான் இவ்வளோ பெரிய ட்ரம்மு கிடச்சோன்னா ரொம்ப ஹாப்பியாக பிடிச்சி நிறச்சி வச்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள்லாம் தண்ணி ஏதாவது பிடிச்சி வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக நான் இந்த எமர்ஜென்சி லைட் வாங்கினேன். இது வந்து ஒரு நாள் முந்தின நாள் போய் அவசரமாக வாங்கிட்டு வந்தேன் 10 KDன்னு கொடுத்து. பட் எனக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக தான் தோணுச்சு. ஏன்னா இது வந்து எப்போவுமே நமக்கு வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்குமே தேவைப்படும். எங்கள் வீட்டில் இது வரைக்கும் இல்லவே இல்லை, ஒரு டார்ச் லைட் கூட இல்லை. அதனால தான் இதை வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு பிடிச்சிருந்ததா. இது வந்து 10 KD சொன்னாங்க. பட் நிறைய டைப் ஆஃப் இருந்தது. எல்லோரும் வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி மொத்தமாக இறக்குமதி பண்ணி நிறைய வச்சுருந்தாங்க. பயங்கர சேல்ஸ் ஆகிட்டே இருந்தது. அதில் நாங்களும் போய் ஒன்று வாங்கிட்டோம். என்னோடய ஃபேவரட்டான க்ரீன் கலரில் வாங்கியாச்சு. இது எப்போனாலும் நமக்கு யூஸ் ஆகும்ல. இப்போ யூஸ் ஆகலைனாலும் இந்தியாவுக்கு போய் நாங்கள் செட்டில் ஆகும்போது நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஃபேவரட்டான க்ரீன் கலரில் தூக்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து இப்போ வந்து ஒரு சேனலை பற்றி பேச போகிறேன். அந்த சேனலோட நேம் வந்து TJ லிட்டில் வேர்ல்டு.
அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், குவைத்தில் இருக்காங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே குவைத்தில் இருக்காங்க. இங்கே குவைத்தில் வந்து எங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம், எங்கெல்லாம் நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களோட ஸ்டைலில் சூப்பராக vlog போடுவாங்க. லாங் வீடியோ வீக்லி ஒன்ஸ் போட்டுருவாங்க. ஏன்னா 2 குட்டீஸ் தான் வச்சுருக்காங்க. பட் அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக இங்கே குவைத்தில் இருக்கிற நம்ம ஃபேமிலி லேடிஸ்க்குலாம் உங்களுக்கு அந்த சேனல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அவங்களோட வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஹெய்டனுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் அவன் இன்றைக்கி ஹாலுக்கு போட்டுட்டு நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் நீட் பண்ண வேண்டியது இருந்தது. மெயினாக ஒரு கத்திரிக்கோல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்ல, இனிமேல் நம்ம தையலில் இறங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாம் மொத்தமாக கிடந்தது. ஸோ அதை அப்படியே பிரித்து வைப்போம் அப்படின்னு. நான் வந்து பெருசாக சுடிதார் அப்படிலாம் எதுவும் தைக்க மாட்டேன். என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அல்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த தையல் மிஷினே வாங்கி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட காமிக்கிறேன் இந்த தையல் மிஷின் எப்படி இருக்குது, என்ன ரேட்டில் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டோட தேவைகளுக்கு வந்து அது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தையல் மிஷின் இருக்கலாம். இது வந்து கீழே எங்கள் கட்டிலுக்கடியில் ரொம்ப சேஃபாக இருந்தது. இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது தான் கிடச்சிது. அதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதாவது ஏதாவது எமர்ஜென்சினால் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து கொஞ்சம் கப் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸுமே அதுக்குள்ளே இன்க்ளூடாக இருந்தது. பட் இப்போ தண்ணிக்கே தேவையில்லைங்கும் போது நம்ம ஸ்நாக்ஸுக்கும் தேவையில்லை, அதனால இதையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். எல்லாமே கடல பண்டங்கள் தான் இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சி கிட்டில் அது வச்சா மட்டும்தான் கெட்டு போகாது, அதனால தான் அதை மட்டும் வச்சுருக்கோம். ஆனால் இதெல்லாம் இப்படி பண்ணி வைக்கும் போது அதுக்கப்புறமா ஒரு சேஃப் ஆகிடுச்சு. ஆஹா, நம்ம வீட்டில் சேஃபாக தாண்டா இருக்கும், எது வந்தாலும் வீட்டுக்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே யூஸே ஆகாததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. இனிமேயும் அதுக்கெலாம் யூஸ் இருக்காது. பிள்ளைங்க இன்னும் 2-3 நாளில் அதை முடிச்சு விட்ருவாங்க. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அதை முடிச்சு விட்ற வேண்டியதான். ஈவினிங்காக நம்ம வந்து கீழே தான் விளையாட வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வந்து வெயிலும் ரொம்ப அதிகமாக இல்லை, அதுக்கப்புறம் மழை தூறல் அதெல்லாம் எதுவுமே இல்லை, குளிரும் இல்லையா. அதனால ஈவினிங் டைமை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போ தான் கிளம்பி வந்திருக்கோம். ஈவினிங் இந்த டைம் இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே நல்லா ரஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இது 5:30 ஆகுது. 7, 8க்கெலாம் பார்த்திங்கன்னா முழுக்க எல்லோரும் நடந்துட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு அடுத்தது தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு நாளும் போய் வாக்கிங்கே பண்ணதில்லை. இனிமையாவது நடக்கோண்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். பட் மேடத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மளாம் நடக்க முடியாது, மேடம் பின்னாடியே தான் அலையணும். மேடம் வந்து அவங்க அண்ணன் விளையாடுறாங்களாம், அங்கே போய் அவளும் நிற்க போகிறாளாம். ஏடா பால் வந்து மேலே பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவளை இங்கே பிடிச்சி வச்சு அவளை சமாதானப்படுத்துறது தான் அன்றைக்கி நாள் போயிட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், அவள் கொண்டு வந்த ஐட்டத்தெல்லாம் ஊற வச்சுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. நான் கூட எனக்கு குவைத்தில் இருக்கும்போது எப்போவுமே ஒரு இது இருக்கும், பிள்ளைங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே மாட்டிடுவாங்க, டிவியை மட்டும் பார்த்துட்டு 4 சவுத்துக்குள்ளேயே இருந்துருவாங்களோ அப்படின்னு. பட் இப்போ கொஞ்சம் பிள்ளைங்களை எப்படி வெளியே விடுறது. அப்புறம் ஹேடனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. அவனுக்கு எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதேமாதிரி பால்லாம் விளையாட டெய்லியுமே பிள்ளைங்க வந்துடுதாங்க, வந்து கூப்பிடலாம் செய்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் சாலிடாக போய் விளையாடுறான். ஸோ ரொம்ப ஹாப்பி. இப்போ கொஞ்ச நாளாக இந்த சைரனுக்கு வேலையே இல்லை, அப்படியே வேலை செய்யாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை பார்த்து அன்றைக்கி வந்து டின்னர் பண்ணுற வேலை இல்லை, அதனால தான் நான் ரொம்ப ஜாலியாக கிளம்பி வந்திருக்கேன். நாங்கள் ஒரு 7 மணி வரைக்கும் வெளியே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டர் போட்டு சாப்பிட்டாச்சு. நம்மளோட யூடியூப் மணி வந்திருக்குன்னு சொன்னேலாம், அதனால் என்னோடய ட்ரீட் எல்லாருக்கும். மிந்தி ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். பட் பாப்பாவெலாம் வச்சுட்டு அப்புறம் ஹேடனும் வரதுக்கு ரெடியாக இல்லை, அவனும் விளையாடுறதுல ரொம்ப மூழ்கிட்டான். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை போட்டாச்சு. இருக்கவே நம்மளோட கீட்டா ஆப்பு கொஞ்சம் லாபமாக கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மட்டும் வாங்கி அன்றைக்கி நாள் வந்து அப்படி தான் போச்சுது. ஸோ இனிமே வர நாட்கள் இன்னும் குவைட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்குலாம் எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து நீங்களும் ஏதாவது இதே மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்து வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லி குவைட்டில் இருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.